வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இது ஒரு நல்ல தகவல். கனடாவில் இருக்கிறார்கள் வடிவா அறிஞ்சு கொள்ள வேண்டியதும் அத்தியாவசியமான தகவல். என்ன விஷயம் என்றா, இது நல்லமா கூடாதா, கனடாவினுடைய மக்களுக்கு இந்த வாழ்க்கை தரத்துக்கு நல்ல ஏதுவா அனுகூலமா என்பதை நீங்கள் இறுதியில் கருத்திட வேணும், பகிர வேணும். என்ன விஷயம் என்றா, மே மாதத்துக்குரிய கனடாவினுடைய பணவீக்க நிலைமையை, இன்ஃப்ளேஷன் ரேட் என்று சொல்லப்படுகிறது, அதை உத்தியோகபூர்வமாக கனடாவினுடைய புள்ளி விரவியல் திணைக்களம் என்று சொல்லப்படுகிற ஸ்டாட்டிக்ஸ் கனடா வெளியீடு செய்திருக்கின்றது. அது இப்பொழுது பேசு பொருள் ஆகியிருக்கின்றது. அதிகரித்திருக்கிறதா அல்லது அதே நிலைமையில் இருக்கிறதா, குறைந்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் பணவீக்கம் என்பது டொலர் என்ற பெறுமதியை தீர்மானிக்கிறது. சர்வதேச சந்தையில் கொடுக்கல் வாங்கல எங்களோட டொலர் பெறுமதியை தீர்மானிக்கிறது. இதால வாழ்க்கை சுமை, வாழ்க்கை தரங்கள், பொருட்களுடைய விலை ஏற்றங்கள், வாடிக்கை நுகர்வோருடைய நலன்கள் எல்லாம் தங்கியிருக்கிறது, அதிகரித்திருக்கிறது. பணவீக்கம், கனடாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் கணக்க அதிகரித்திருக்கிறது. அதாவது ஏப்ரல் மாதத்தில் 2.8% சதவீதமாக இருந்தது. கடகடவண்டு வளமையா 0.1%, 0.2% அப்படித்தான் கூறுறது. இப்போ ஒரே அடியா கூடி போய் 3.2% போயிருக்கிறது. இப்போ மே மாத கணக்கு தான், இப்போ ஜூன் முடிய இல்லை, இதை ஸ்டாட்டிக்ஸ் கனடா வெளியிட்டிருக்கிறது. 2.8 இருந்து 3.2 போயிருக்கிறது. கொஞ்சம் அதிகரித்த விதத்துக்கு பணவீக்கம் போயிருக்கிறது. இது நன்மையாண்டா இல்லை. பணவீக்கம் என்பது ஒரு பணத்தினுடைய பெறுமதியை தாழ்த்துகின்ற விடயம். இது ஏன் நடந்தது என்று அவர்கள் கருத்து சொல்கிறார்கள் என்ற நிபுணர்கள், இந்த ஈரான் வாரால இது நடந்திருக்கின்றது. அங்கே கசோலின் பிரைஸ் உலக சந்தையில பீப்பாவினுடைய விலை அதிகரித்ததால இந்த மாற்றம் நிகழ்ந்திருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த தாக்கம் உலக நாடுகள் எல்லாவற்றிலையும் தாக்கம் செலுத்தி இருக்கிறது. கனடாவில் அதிகளவாக, அது போலவே கனடாவிலேயும் அதிகமாக தாக்கம் செலுத்தி 3.2% போயிருக்கின்றது. ஆண்டு பணவீக்கம், ஆனுவல் இன்ஃப்ளேஷன் ரேட் 32 ஆக அதிகரித்திருக்கிறது சதவீதமாக. அதை விட இந்த கசோலினுடைய பிரைஸ் ஏப்ரல்ல 28.6% அதிகரித்தது. ஆனால் மேயில அதுவும் கூடி 33.2% அதிகரிப்பை காட்டி இருக்கின்றது. இப்படி கூடேக்குள்ள பொருட்களினுடைய விலை கூடும், உற்பத்தி தொழிற்சாலைகளில் பெட்ரோலியத்தின் விலை கூடேக்க தொழிற்சாலைகளுடைய உற்பத்தியின் விலை கூடும், பொருட்களின் விலை கூடும். ஆகவே நுகர்வோர் அதிகளவு பொருளை கொடுத்து வேண்டோனும். அது அன்றாட பண்டங்களினுடைய, உணவு பண்டங்களுடைய வாழ்க்கை தரங்களை, வாழ்க்கை செலவையும் அதிகரிக்கும். பணவீக்கம் அதிகரிக்க. ஆகவே பணவீக்கம் அதிகரிக்கிறது நன்மை அல்ல. ஓகே, பணவீக்கம் அதிகரிச்சா எங்களோட வாழ்க்கை எங்கெல்லாம் சும்மா தொங்க போது, அப்ப எங்களுக்கு அன்றாட செலவுகள் காசு கூட போது, வருமானம் அதுக்கேற்ற மாதிரி கூடுதாண்டா இல்லை. இப்ப இதனால பாருங்க, அண்மையில கிராஃபையும் பாருங்க, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லப்படுகிறது, நுகர்வோர் விலை சுட்டன் என்று சொல்லப்படுவது ஏப்ரல் மாதத்தில் 2% இருந்தது, மே மாதத்தில் 2.2% அதிகரித்திருக்கிறது. என்றா நுகர்வோர் அதிகளவு காசை கொடுத்துத்தான் அந்த பண்டங்கள், சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது நன்மையா இல்லை. இப்படியே அதிகரித்து கொண்டு போனால் பணத்தின் பெறுமதி விலைக்குள்ள அந்த வாழ்க்கை சுமை, வாழ்க்கை செலவு அதிகரிக்கும். மக்களுக்கு அந்த சுமை தோளிலே சுமத்தப்படும். அதுக்கேற்ற மாதிரி வருமானம் கூடுதா என்றது இல்லை. அதனால பாதிக்கப்பட போது அன்றாட மக்கள் வாழ்க்கை செலவு கூட, அங்கால வீடுகள், வேறு செலவுகளையும் அன்றாட செலவுகளையும் பார்க்க வேண்டும். அதுக்குள்ள இதுவும் கூடி சென்றா பணத்தின் பெறுமதி விலைக்க இன்னும் அடி வாங்கும். ஆகவே கனடா பொருளாதாரம் அடி வாங்கி கொண்டிருப்பதைத்தான் இந்த பணவீக்கம் காட்டுகிறது. அதை விட இந்த பாருங்க, ஈரான் போரத்தான் சொல்லினோம். உலகத்தில் இதுல மறைமுக அரசியல பாருங்க, 150க்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கேக்குள்ள ஒரு ஈரான் என்ற ஒரு தேசத்தில் கை வச்சதால இன்றைக்கு உலகம் எவ்வளவு பெரிய, இதுவும் ஒரு மறைமுக உலக பொருளாதார போர், இதுவும் ஒரு உலக போரினுடைய ஒரு மறைமுக பிம்பம். என்ன விடயம் என்றால், இவ்வளவு நாடுகள் இருக்கேக்கல ஈரான்ல கை வைக்கல, அதாவது மத்திய கிழக்கினுடைய ஒரு பிராந்தியமாக பார்க்கப்படுற அந்த ஈரான்ல கை வைக்க அவங்க ஹோமஸ் நீர்முனைய மூடேக்கல, அதால போறதே ஒரு கொஞ்சம் சதவீத எண்ணெய். ஆனால் அது பாதிக்கப்பட்டதும் ஈரான் பக்கத்து நாடுகளில் இருக்க அமெரிக்க தளங்களை கண்டமேனிக்கு தாக்கியதாலும் உலக பொருளாதாரம் எப்படி சடவென ஆட்டம் கண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்ப அல் ஹமெனி அவர்களை கொண்டு விட்டதாக கொக்கரித்துக் கொண்டிருந்த ட்ரம்ப் அவர்களும் இஸ்ரேல் அவர்களும் இன்றைக்கு ஒப்பந்தத்துக்கு வாங்கோன்னு தேடி போகக்கூடிய அளவுக்கு ட்ரம்ப் இருக்கிறார். ஏனென்றா ஒன்றுமே இல்லை, போரில் லாபம் அடைஞ்ச தரப்புன்னு ஒருத்தருமே இல்லை. நாங்கள் தாக்க போகின்றோம், ஆபிரகாம் லிங்கனை அனுப்ப போகிறோம், பிடிக்க போகிறோம் என்று கொக்கரித்தவர் இன்றைக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு அமைதி புறாக்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு உலக பொருளாதாரம் அடி வாங்கியிருக்கிறது, அமெரிக்க பொருளாதாரம் அடி வாங்கியிருக்கிறது, அமெரிக்காவில் எதிர்ப்பும் வந்திருக்கின்றது. அதை விட எந்த வெற்றியுமே இல்லை. ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டெல்லாம்
அணு ஆயுதங்களை களையலாம், அங்கே ஆக்கிரமிப்பை செய்யலாம் என்றாக்களுக்கு ஒன்றுமே புடுங்க முடியாமல் போய்விட்டது. இன்றைக்கு அவர்களுடைய ஒரு தோல்வியை வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஆகவே ஈரான் போர் தேவையற்றது. அதற்குரிய விலையை அந்த துவங்கிய நாடுகள் உட்பட வெவ்வேறு நாடுகள், அப்பாவி நாடுகள், இலங்கை போன்ற, இந்தியா போன்ற இதிலே சம்பந்தமில்லாத நாடுகள் எல்லாம் விலை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பல நாடுகளில் ஆட்சி மாற்றங்கள் கூட வரலாம் இந்த பெட்ரோலிய விலையேற்றங்கள், இந்த பொருளாதார சிக்கலால். மீண்டும் சந்திப்போம். பதிவு பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். அதை விட குறிப்பாக உங்களுடைய ஆதரவு பார்க்குறீங்கள், வியூஸ் கூட போகுது, இந்த ஃபாலோ என்கின்ற பட்டனை அமர்த்தி ஆதரவு தரவில்லை. அப்போ தான் அடுத்தடுத்த பதிவுகள் உடனடியாக வரும். குறிப்பாக யூடியூப் தளத்துக்குள்ள போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க மணியப்படி தாட்டி ஆதரவு தர வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக பதிவுகள் வரும். அலசி ஆராய்வோம். நன்றி.